Hello, doctor. It's been a year. I did my hair transplant. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வரையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃப் தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹோப் இதெல்லாம் வந்து இல்லை, சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் ஐ கன்சல்டட் லாட் ஆஃப் டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ ஐ டுக் லாட் ஆஃப் மெடிசின்ஸ், லோஷன்ஸ், ஆயில்ஸ், சீரம்ஸ், எக்ஸட்ரா, சரிங்களா? ஸோ அதுக்கே நான் வந்து அமௌண்ட் வந்து நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் எதுலேயுமே எனக்கு வந்து ரியல் ரிசல்ட்ஸ் எதுலேயுமே வந்து எனக்கு வந்து கிடைக்கல, சரிங்களா? அதுதான் ஃபேக்ட். ஸோ அப்படிங்கல எனக்கு வந்து எந்த ஹோப்புமே இல்லை. உங்களை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் வந்துடும் நீங்கள் சொன்னீங்க. ஓகே, ட்ரஸ்ட் யுவர் வேர்ட்ஸ். பட் ஆனால் ஓகே, எனக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து ஒரு ஆஸ்லேஷனாக இருந்தது, வருமா வராதா. ஏன்னா எல்லோரும் தான் ஆயில் யூஸ் பண்ணி இப்படி தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு ஒரு டைலமாலே நான் இருந்தேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ காட் எ கால் ஃப்ரம் யுவர் கிளினிக். சார், இந்த டேட் வந்து உங்களுக்கு ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், வந்துருங்கன்னு சொன்னீங்க. ஸோ ஐ கேம் டு யுவர் பெருங்குடி கிளினிக், சரிங்களா? அங்கே வச்சு நீங்கள் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணீங்க. த வே யூ டிட் த ப்ரொசீஜர் வாஸ் ரியலி குட். ஏன்னா எனக்கு ரொம்ப நீட்டாக பண்ணீங்க. அதாவது ஸ்டார்டிங் அனஸ்தீசியா கொடுத்தது இருந்து இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும். ஸோ ஏன்னா அப்படி நீங்கள் கேர் பண்ணி நான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கான்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டு நீட்டாக பண்ணிங்க. நான் எந்த பெயின் எதுவுமே ஃபீல் பண்ணலை. ஸோ அது உண்மையில் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அட் தட் டைம், சரிங்களா? பட் ஆனால் அது பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு சின்ன தயக்கம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ இப்போ வச்சுருக்கிறாங்க, ஹேர் வருமா வராதா? ஏன்னா நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. நான் எந்த வீடியோஸ் எதுவுமே பார்க்கல. ஐ ஜஸ்ட் கேம் டு யுவர் கிளினிக் அண்ட் டிட் த இம்ப்ளிமெண்டேஷன், அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருக்குறேன். ரோட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போர்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் நான் கேட்ட வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க, பிரார்த்தனை பண்ணுறானுங்க, எல்லாம் சும்மா காசை வாங்கிட்டு பண்ணுறானுங்க. அதனால் எனக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோப்லெஸ் பிஸ்னஸ் மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சுது, சரிங்களா? ஓகே, பட் ஆனால் உங்கள்கிட்ட வந்து நான் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டே ப்ரொசீஜர் முடிஞ்சது, வீட்டுக்கு வந்துட்டேன். பெயின் எதுவும் இருக்குமான்னு நினச்சேன். பட் ஆனால் எந்த பெயின் எதுவுமே இல்லை. அது கொஞ்சம் பேர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுலேருந்து 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி விட்டீங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் எல்லாமே எனக்கு ரொம்ப ப்ராப்பராக இருந்தது. ஸோ அப்படி 3 months ஆகையில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் சீன் சம் ரிசல்ட்ஸ். அந்த டயத்தில் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஹேர் க்ரோ ஆரம்பிக்குதுன்னு ஒரு ஹாப்பினஸாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து உங்கள்கிட்ட இருந்து வந்து எனக்கு வந்து கால் வரும், ஃபாலோஅப்ஸ் கால் வரும். ஏன்னா நான் கூட மறந்துருப்பேன், சார் இந்த டேட்டில் உங்களுக்கு பிஆர்பி இருக்குது, இந்த டேட்டில் உங்களுக்கு கன்சல்டேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கால் பண்ணி கூப்பிட்ருக்கீங்க. ஸோ ஐ விசிட்டட் யுவர் கிளினிக். நீங்கள் ப்ராப்பராக எனக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க. சார் இந்த டேப்லெட்ஸ் எடுக்கணும், மார்னிங் இதை எடுங்க, நைட் இதை எடுங்க. அது போக பார்த்திங்கன்னா அந்த ரோஸ்மேரி வாட்டர் அதை ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் அந்த சீட்ஸ் எப்படி எடுக்கணும்னு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் கரெக்டாக அந்த மெடிசின்ஸும் நான் வந்து ஃபாலோ பண்ணேன், சரிங்களா? நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். என்னுடைய ஃபுட்டில் வந்து நான் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாம் எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 months ஆகலே நல்ல சேஞ்சஸ். ஏன்னா என்ன உண்மையிலே சொல்கிறேன், என்னை வந்து நம்ப முடியலை. இது நான் தானா அப்படிங்கிற மாரி இருந்தது. ஏன் அப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதுக்கு முன்னால் நான் அவ்வளோ டாக்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். யாரையும் நான் குறை சொல்லவும் விரும்பலை. பட் ஆனால் ஃபேக்ட் அதுதான், நான் பார்த்துருக்குறேன். எனக்கு எந்த சேஞ்சஸ் எதுவுமே இல்லைங்கையில் நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், சரிங்களா? அவங்கள பார்க்கல எனக்கு வந்து, சார் நீங்கள் இந்த டேப்லெட்ஸ் எடுங்க உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அந்த டயத்தில் அவங்க டேப்லெட்ஸ் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க. ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு உங்கள் இதுக்கு வந்து ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குது அதனால் நிறைய சொன்னாங்க அவங்க டாக்டர் டேப்ஸில் சொன்னாங்க. பட் ஆனால் நான் அவங்க கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் ரெகுலராக எடுத்தேன். பட் ஆனால் எந்த இதுவுமே இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட நான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 months வந்து எனக்கு வந்து ஹேர் நல்லாவே க்ரோ அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 1 year வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 1 yearல பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 தடவை ஹேர் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஹேர் கட் பண்ணி 1.5 மாதம் ஆச்சு. திஸ் இஸ் மை ஹேர் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து க்ரோப் ஆகி இருக்குது. ஸோ நல்லாவே க்ரோப் ஆகிருக்கு. எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்பவே ஹாப்பி டாக்டர்.
அது மட்டும் இல்லை, மெயினாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய சர்வீஸ் எக்ஸ்ட்ரானரி சர்வீஸ். அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் ஆச்சரியப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்ற இடத்துல உள்ள ரேட்லாம் எனக்கு தெரிய வந்தது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக. ஸோ அவங்களாம் அவ்வளோ ஜாஸ்தி வாங்குறாங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். பட் ஆனால் நீங்கள் நாமினல் ரேட்டு தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ எனக்கு அதுவும் ரொம்ப எல்லா விதத்துலையுமே ஹாப்பி டாக்டர். டோட்டலாக எனக்கு ரேட்டிங் அவுட் ஆஃப் 100 கொடுங்கன்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு 100 தான் நான் கொடுப்பேன், என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ ஐ எம் ஸோ மச் தேங்க்ஃபுல் டு யூ. நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ ஆல் ஆர் ஹாப்பி வித் யுவர் சர்வீஸ். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, ஐ வாஸ் பேக் டு 20 years பிஃபோருங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 20 வயசு குறைஞ்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ லாட்.